என்ன செல்வி இது? மைனியா, உங்களுக்கும் அண்ணனுக்கும் Dress. ஏமா Dress எதுக்கு? அத நாங்க நல்ல Dress தான உடுத்திட்டு வந்திருக்கோம். என்னன்னே சொல்லுதே? உனக்கு வாங்கி தராம யாருக்கு வாங்கி தர போறேன்? மைனிக்கு வாங்கி கொடுத்ததே இல்லன்னா, அதனால தான் வாங்கி இருக்கேன். பொம்பக்கண்ணே மரகதா ரெண்டு பேரும் வாங்கிக்கங்கம்மா. பால் கைப்புக்கு எடுத்து கொடுக்கணும்ல. எதுக்கு செலவுக்கு மேல செலவு? இதெல்லாம் என்ன மைனியே செலவு? இதெல்லாம் கண்டிப்பா எடுத்து தரணும்னு எனக்கு ஆசை. சரி நீங்க போய் துணியை மாத்திட்டு வாங்க. பிள்ளைகளுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். மைனியா போன் போட்டேலா மருமக்கமார்களுக்கு? வந்துட்டே இருக்கல்வளமா, இப்போ வந்துருவாள்வலாம். சரி ரெண்டு பேரும் போய் Dress மாத்திட்டு வாங்க. மர்மோல ஆச்சி மல்லிகா கனி நெடுமாரி எல்லாம் காணல. இதே ஆச்சி இப்பதான் போன் அடிச்சாவோ. ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல நின்னுட்டு இருக்காவலாம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல இல்லன்னா ஒரு மணி நேரத்துல வந்துருவாவலாம். அதனால நீங்க பாலை காய்ங்க, நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிடுதோம் அப்படின்னாவோ. அப்படியா? சரிம்மா சரி. மக்களே வாங்க வாங்க. வாங்கம்மா, 5 வயசு. எத்தே ஆச்சி நல்லா இருக்கீங்களா? ஏன் மக்களே இவ்வளவு நேரம் ஆச்சு? எத்தே இவதான் மேக்கப் போடுறதுக்கு நேரம் ஆக்கிட்டா. இல்லத்தே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இந்தாங்க மக்களே. எத்தே இது என்னது? புது ட்ரெஸ்மா. புது ட்ரெஸ்ஸா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்தே. ரெண்டு பேரும் வாங்கிக்கங்க. உங்க அத்தை இப்பதான் முதல்ல உங்களுக்கு ஆசையா துணி எடுத்து கொடுத்துருக்கா. அதுவும் பால் கைப்புல வாங்கிக்கங்க. போய் போட்டுட்டாங்க மக்களே. உங்க அளவு பார்த்து தான் வாங்கியிருக்கேன். இடி எங்களோட Dress புடிங்கி போட்டல. இப்ப எனக்கு புது Dress கிடைச்சாச்சு பாத்தியா? ரொம்ப ஓவரா சீன் படாத. எனக்கும் தான் புது Dress போட்டீங்க. இடி அத்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எல்லாத்துக்கும் ஒரே Dress எல்லாம் எடுத்து கொடுக்க. எப்படியோ மாறினல்ல. சரி வா போவோம், Dress மாத்திட்டு வரோம். என்ன அழகா இருக்கல்வா. மக்கள் இங்க வந்து நில்லுங்க. எப்படி இங்க இப்ப பால் கைப்பீங்கல்ல, அங்க புகை மூட்டமா வரும், கண்டு கரிக்கும். அதனால தான் இங்க நிக்கும். சரி மக்களே. செல்வி பாலை காய்க்க ஆரம்பிமா. நேரம் பத்தியா? சரிண்ணே. நிறைய பேர் வீட்ல மறந்து விட்டாங்க பாத்தியா? அம்மா காலத்துல எல்லாம் இதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டு விட்டுற வேண்டியதான். தங்கச்சி பால் பொங்குனது போல உங்க வாழ்க்கையிலயும் சந்தோஷம் பொங்கணும். ஆமா செல்வி, நல்லா இருக்கணும். மாப்பிள்ளை மட்டும் தான் இந்த நேரத்துல இல்ல. ஆமா மேனியா, அடுத்த மாசம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்காண்டான்னு அவர் தான் சொன்னாரு. சரி அதனால ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுல. செல்வி எல்லாத்துக்கும் பாலை ஊத்தி கொடுமா. சரிங்க தே. விஷயத்தை நான் விளக்கமா சொல்லிட்டேன். முடிவு எடுக்க வேண்டியது வான் பொறுப்பு. அதான் சொல்லிட்டேன்ல ஆச்சி. நான் சரின்னு சொல்லிட்டேன்ல. இங்க வந்து இருக்குதுக்கு முடிவும் காலுவா. என்ன கொசக்க மொசக்க தெரியல. என்ன சொல்லி இந்த ஆச்சி இவன் மனச மாத்தினவும் தெரியலையே. வந்து இருந்தா மாமியாருக்கு மருமகளுக்கும் கொலை விழுந்துருமே. மல்லிகா தானே விசில் அடிச்சது. மாதிரி கொஞ்சம் வாயன். என்ன பாரு, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். இங்க வராத. வந்தன உன் மாமியார் படாத பாடு படுத்தி போடுவா உன்ன. அதுக்கப்புறம் இந்த நெட்டக்காளி இருக்கல, நெட்டக்காளி அவ உன்ன உண்டில ஆக்கி போடுவா. ரெண்டு பேருக்கு இடையில நசுங்கி போவ. நசுங்கி பாத்துக்கோ. எல்லாம் உன் நல்லதுக்கு நான் சொல்லுவேன். ஆச்சி பேச்ச கேட்காத. ஆச்சி பேச்ச கேட்ட நீ சிக்கி சின்ன பின்னம் ஆயிருவ. அதுக்கப்புறம் நீ ஹெல்ப்புக்கு கூட்டா கூட நாங்களாம் வரமாட்டோம். அப்புறம் என்னது அப்புறம்? கிண்டலா இருக்க உனக்கு? சொல்லுங்க, உங்க ஐடியாவை சொல்லுங்க. அவங்க ஐடியாவை சொன்னாவோ உங்க ஐடியா நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. நீங்க வரக்கூடாது. அது ஒண்ணுதான் எனக்கு ஐடியா. அப்போ குடும்பம் ஒன்னாக கூடாது, 4 துண்டா பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிய. அப்படி நினைப்பனா? மேல உள்ள அக்கறையில தானே நான் சொல்லுதேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? எங்க எல்லாரும் சேர விட மாட்டிக்கியா? அங்கங்க தனித்தனியா இருந்தனா தனித்தனியா வந்து பேசி அங்கங்க சண்டை முட்டி விடலாம்ல. அதுக்கு தானே. அப்படிலாம் நான் கிடையாது தெரியுமா? உன்கிட்ட போய் சொன்ன பேர் என்னன்னு போம்மா. உன் இஷ்டப்படி நட. அந்த சோறு பங்கி குடும்ப மாமியாருக்கு ஊட்டி வேற கொடு போ. ஓஹோ, நக்கல பாருங்களா, திமிரு பிடிச்சவா. நாளைக்கு சின்ன மரமா பெரிய மரமா மாமியாரி எல்லாரும் அடிப்படி போட்டு உருளு வளவு தேர்ல கிடந்து எல்லாரும் சிரிப்பாளுவா. யாச்சி நான் முடிவுல உறுதியா இருக்கேன். இங்க வந்து இருக்க போறேன் சொல்லியாச்சி. நீங்க என் மாமியாரை கூப்பிடுங்க. நான் சொல்லியிருந்தேன் நேர்ல. சரிடி. ஆரம்பிக்க போது அடிதடி சண்டை. தாயம்மா மேக்னா வெளியில வாங்க. எம்மா நெட்டக்காளி வரும்போதே சைசால வாரா. அடுத்து முக்காடு. என்ன பண்ணமா? என்ன முடிவு எடுத்திருக்கா நெடுமாரி? மாமியாருக்கு மருமகளுக்கு இடையில நான் எப்படி பேச முடியும்? நீங்களே பேசிக்கோங்க. அவளே பேசுறேன்னு சொன்னா, உங்களை கூப்பிட சொன்னா. என்ன மல்லிகா உசு உசுங்க விசில் அடிக்கியோ? விசில் அடிக்கல, சும்மா காத்து வருது வாயில இருந்து. காத்த விட்டு ஒரேடியா காத்து போன பலூன் மாதிரி ஆயிராத. யாரு எப்படி போட்டு நமக்கு வந்துச்சு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவால 100 ஆயுசு வரைக்கும் நல்லா இருக்கணும். எந்திரிப்பா எந்திரி. பரவால அழாதீங்க. நான் வந்துட்டோம்ல, இனி கவலையே படாதீங்க. பரவால நான் ஒண்ணு தெரியாம விரட்டிட்டேன். பரவால என்ன மன்னிச்சிரு. பரவால எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கியா? நான் வந்துட்டோம்ல, இனி எல்லாம் சரி ஆக்கி போடுவேன். அட கடவுளே, மாமியார் மருமகளை சண்டை போட்டு உருளவாங்கன்னு பார்த்தா இந்த மாமியார் மருமகளை கெட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கு. ஐயோ, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. இவ்வளவு நாளா ஒன்ன விட்டுட்டு வம்பாங்க இருந்துட்டானே. சின்ன மருமோ என்ன அடிக்க விட வந்துட்டாளே பாவி. இது சும்மா அழுது மண்டையை உடைக்காதியா. நான் இருக்க மூத்த மருமோ, உங்களை கண்ணு கலங்காம பாத்துக்கிடுவேன். அப்படியேம்மா?
அப்படியா? தே இனி உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட என் மனசு தாங்காது தே. இனி வெங்காயம் கூட நீங்க உரிக்க கூடாது, நான் தான் உரிப்பேன். இனி மாமியார் மெச்சிய மருமகள்னு நான் பேர் எடுக்க போறேன் தே. அட பாவி, பெரிய பாறாங்கல்ல தூக்கி தூக்கி மண்டையில போட்ட மாதிரி இருக்கு எனக்கு. தே இப்ப அழுதையெல்லாம் நீங்க சிரிச்சேளா? அழுதே, ஆனந்த கண்ணீரு, ஆனந்த கண்ணீரு. எதே நான் வந்தாச்சுல, கண்ணை தொடங்க முதல்ல, நல்ல வாய் விட்டு சிரிங்க. ஓ கன்றாவி, தே ஒரே புகை மட்டுமா இருக்கு பத்தியலா? எங்க இருக்கு மர்மோளே? சில ஆளுகளுக்கு வயிறு கப்பு கப்பு கப்புன்னு பத்தி பிடிக்க பாத்துக்கோங்க, அதான் ஒரே புகை மட்டுமா இருக்கு. ஆமா மர்மோளா, பத்தி பிடிச்சி ஒரே கருவன நாட்டம். மாமியார் மருமகளும் ஒரே குலான்னு தான் போல இருக்க. என்னத்த சொல்ல, இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு லேசா கனிய கிள்ளி பார்த்தா தெரியும். அவ சத்தம் போட்டாண்டா உண்மையில நிஜம்னு அர்த்தம். சத்தம் வெளியே கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த போடு போட்டுறேன், அடுத்த கண்ணு அவுட் ஆயிரும். இதெல்லாம் எனக்கு தேவையா? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. கனி கனிதா, மாமியால மருமகளும் சேர்ந்த உடனே ஏன் உனக்கு இப்படி பொக்கு பொக்குன்னு வருது? அவளை போய் நுள்ளி விடு. என்ன எதுக்கு நுள்ளுன? உனக்கு அப்படி ஒரு பொறாமையா? இந்த பாரு, நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. நடந்தது என்னன்னா, நடந்தது எதுவா இருக்கட்டும், என்ன நுள்ளியா விளையாடுத? உன் விளையாட்டெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. மல்லிகா, உனக்கு இதெல்லாம் தேவையா மல்லிகா? நீ இன்னும் சின்ன பிள்ளையா? யாச்சி பால் கைப்பு வீட்டுக்கு போக வேண்டியதுனே, சாப்பாடு போட்டு போவல. நீங்கெல்லாம் வரலையா? நாங்க வருவோம், போ. கொஞ்ச நேரம் இருந்தோம்னா அடுத்த கண்ணையும் பேத்துருவா. அந்த கனி பேசாம பால் கைப்பு வீட்டுல போய் கொஞ்சம் சோறையா திம்போம். அந்தால தொலைஞ்சு போ. டி கனி, என்னடி பண்ணுனா? சும்மா நின்னுட்டு இருக்கேன் ஆச்சி. என் கையை பிடிச்சு நறுக்குன்னு நுள்ளி விட்டுட்டா. சரியா பைத்தியக்காரியா இருப்ப போல இருக்க. இவள வச்சு குடும்பம் நடத்துதாம்ல மூக்காண்டி. அவனுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும் டி. பால் கைப்பு எல்லார் வீட்டுக்கு உண்டுல்ல, வாங்க எல்லாரும் போவோம். நான் ஒண்ணு வரல. நீ வரலன்னா ஒரு இலச்சு ஆரம்பிச்சேன் தான். சரி நம்ம போவோம் வாங்க, நேரம் வேற ஆயிட்டு. மாமியார் மருமகளும் ஒண்ணா சேர்ந்தாச்சு போல இருக்கே. ஆமா பிட்ட, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும்போது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரக்கூடாதா? அதுவும் சரிதான். சரி எல்லாரும் சாப்பிடுங்க. செல்வி, உங்க அண்ணனும் மைனி நீ வாங்கி கொடுத்த Dress இல்ல 10 வயசு குறைஞ்ச மாதிரில இருக்காவோ? அடிபொலி, சூப்பர். யாச்சி, எத்தனை நாளா எனக்கு செய்திருக்காவோ, இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். எனக்கு மனசு நிறைவா இருக்கு. அப்படிதான் இருக்கணும். பேசிட்டே இருந்ததுல கவனிக்கல. எக்கோ என்னாச்சு? கண்ணி அப்படி பியாந்து போயிருக்கு. என்ன வாயை திறக்க மாட்டீங்க? வாயிலே அடியா? செல்வி, அது அப்படிதான். இன்னைக்கு மல்லிகா சாப்பிட மட்டும் தான் வாயை திறப்பா, வேற எதுக்கு வாயை திறக்க மாட்டா. இது நல்லதுதாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல அவளை ஒண்ணு கூட்டிட்டாளுவம்மா. எல்லாரும் நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்க. உங்க வீட்டுல இருக்க பிள்ளைகளோட உங்க வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் சேர்த்தா நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கேன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி பயப்படாதீங்க, என் பேரு பால்பாண்டி. தம்பி மணி சாயந்தரம் 6 ஆக போகுது. இந்த பார்க்க 6 மணி உண்டு நான் அடைச்சிருவாங்க பாத்துக்கோங்க. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நானும் கிளம்ப போறேன். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்து, சரி அசந்து தூங்கிட்டீங்கன்னா பார்க்க அடைக்கிறவர் கவனிக்காம அடைச்சிட்டு போயிடக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் வெளியே வர இருந்தா கஷ்டம்ல தம்பி, அதனாலதான் உங்களை எழுப்புனேன். அப்பா எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. பரவாயில்ல சார், நான் சும்மா தான் கண்ணை மூடிட்டு இருந்தேன். சரிங்க சார், கிளம்புறேனா? நல்லது தம்பி. ஆபீஸ்ல இன்னைக்கு லீவுன்னு வேற சொல்ல மறந்துட்டோமே. இந்த பைக் யாருக்குள்ளதான் இருக்கும்? ஒருவேளை அந்த தம்பிக்குள்ளதான் இருக்குமோ? ஐயே மறந்து போறாரு போல இருக்கு. தம்பி கொஞ்சம் நில்லுங்க. தம்பி தம்பி, அந்த பைக் உங்களுக்குள்ளதா? ஐயே ஆமா, என்னோட பைக் தான் சார். என்ன தம்பி எதுவும் பிரச்சனையா? அப்படியே பைக்கு கூட மறந்து போறிய? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். தம்பி உடம்புக்கு முடியலன்னா பைக் வேணா நாளைக்கு எடுத்துக்கலாம். வெளியில பைக் ஸ்டாண்ட் இருக்கு, அங்க விட்டுட்டு நான் ஆட்டோ தான் ஓட்டுதேன். ஆட்டோல வேணா வாங்க, அட்ரஸ் சொல்றீங்களா? நான் கொண்டு விடுறேன். இல்ல சார், ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் வண்டியில போயிருவேன். ஏதோ ஞாபகத்துல அப்படியே வந்துட்டேன். சரி தம்பி. தம்பிக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமோ? மொழியே சரியில்லையே, யார் ஒன்னும் தெரியல, புதுசா இருக்க மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நாங்க பார்த்ததும் இல்ல. நம்ம எதுவும் கேட்க போய் தப்பா நினைச்சுக்கிட கூடாதுல. சரி பாத்துக்கலாம்.